இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்துகளுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய விஜயரங்கன் ஐயா இருக்கார். பல வருஷமா மலச்சிக்கல் நிறைய பேருக்கு இருக்கு. ஒரு சிலர் 2 நாள் 3 நாள் 4 நாள் கூட மலம் வரதில்ல. எனக்கு ஒன்றுமே பண்ணலையே, உடம்பு ஒன்றுமே பண்ணல, நல்லா தான் இருக்குன்றாங்க. ஆச்சரியமா இருக்கு. ஆனால் ஒரு நாளைக்கு 2 முறை மலஜலம் கழிக்கணும். அதாவது மலம் வெளியேற்றணும்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு யூரின் எத்தனை முறை போனோட நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணும், ஒரு கேஜிக்கு எத்தனை எம்எல் தண்ணி குடிக்கணும் வரை சொல்லியிருக்கேன். சரி, ஓகே, அதை அடுத்து கான்செப்ட் போயிடுவோம். இப்போது இந்த 40, 50, 60 வயசு மேலானவங்களுக்கு மலச்சிக்கல் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பழைய மலம் அந்த குடலில் தேங்கியிருக்கும். அதையும் வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு அமிர்தம் சொல்லலாம் இந்த உணவு. இது பேரு சுகபேதி அல்வா. பேரே பாருங்களேன், சுகபேதி அல்வா. சரி, இது எப்படி பயன்படுத்தணும், பயன்படுத்தினா என்னென்ன நன்மைகள் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, இன்னைக்கு ஒரு 40, 50, 60 வயசு மேலே போனாக்க மலச்சிக்கல் நிறைய பேருக்கு இருக்கு. குடல்ல பழைய மலமும் அப்படியே தேங்கியிருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த குடல் உறிஞ்சுகள் பெருசாக வேலை செய்யாது. அதே மாதிரி உடல்ல அந்த கிருமினால பல நோய்கள் வர ஆரம்பிச்சிடும். முக்கியமாக கேஸ், கெட்ட வாயு முதல் கொண்டு நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். இதனால பைல்ஸ் வரவங்களா கூட நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு நீங்க கண்டுபிடிச்சிருக்கிற இந்த சுகபேதி அல்வா எந்த அளவுக்கு வேலை செய்யும்? ஒரு சிலருக்கு 2 நாள் 3 நாள் 4 நாள் கூட மழை வரதல்ன்றாங்க. எனக்கு ஒண்ணுமே பண்ணல, உடம்பு நல்லா தான் இருக்குன்றாங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? சுகபேதி அல்வான்னு ஒன்று தயாரித்து ஒரு வைத்தியர் வந்து அதை மட்டும் பண்ணிட்டு இருந்தார் ஒரு காலத்தில். என்னுடைய 30வது வயசுன்னு நினைக்கிறேன். அவர் போனால் ஒரு பாக்கெட்டில் கொடுப்பாரு. அது கொடுத்தாச்சுன்னா எல்லா நோயும் நீங்க இருப்பாரு. என்னன்னா நைட்டு மட்டும் இவ்வளோ சாப்பிட்டு எந்த முடியும்பாரு. அவர்கிட்ட நானும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன். காலையில் எழுந்திரிச்சுன்னா மோசன் முழுமையாக போயிடுச்சு, உள்ள ஒன்றுமே இல்லை. சரி, எல்லா வைத்தியர்களும் ரகசியம் சொல்ல மாட்டாங்க, நான் என்ன செய்யறேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆமாம், நான் இறங்கி ஆராய்ச்சி பண்ணேன். நமக்கு தான் நண்பர்கள் இருக்க சித்தர்கள் எல்லாம் சொல்லி 1500 புக் படிச்சிருக்கீங்க. ஆமாம், அந்த புத்தகங்களை ஆராய்ச்சி பண்ணி எடுக்கும் பொழுது பார்த்தா குடல் பலவீனத்துக்கு ஒன்று, குடல் நரம்புகள் சோர்வடைஞ்சிருக்கும் அதுக்கு ஒன்று, அப்புறம் துவர்ப்புத்தன்மை தான் குடல்களை வலுப்படுத்தும் அதுக்கு ஒன்று, அப்புறம் மலத்தை கொஞ்சம் வேகமாக வெளியே தள்ளுறதுக்காக சில பொருட்கள், அப்புறம் அதே சமயம் மூலம் வராமல் தடுக்கக்கூடிய மூலம் இருந்தாலும், மூல நோய் இருந்தாலும் இந்த சுகபேதியில் சாப்பிடும்போது அதை கொஞ்சம் கொஞ்சமாக அது கூலாகி குளிர்ச்சி பண்ணி குறைச்சிட்டு வரும். அந்த மாதிரி இப்படி நிறைய அந்த காரணங்களுக்கு பெருங்குடல் சிறுகுடல் பிரச்சனைக்கு நான் மருந்துகளை தேர்ந்தெடுத்தேன். மருந்துகள்னா மூலிகைகள் தேர்ந்தெடுத்தேன். அதில் கரிசாலையும் இருக்குதுல்ல. அதனால் இதெல்லாம் போட்டு கடுக்கா பிஞ்சு, ரோஜாப்பூ, இந்த மாதிரி நிறைய பொருட்கள். தேன் தான் இதுக்கு வந்து கலவை பொருள், சர்க்கரையெல்லாம் கிடையாது, தேனில் கலக்கிறோம். அதனால் இது இரவில் படுக்கும் பொழுது இவ்வளோ பெருசு எடுத்து மென்று சாப்பிட்டுட்டு வெந்நீர் குடிச்சிட்டு படுத்தாச்சுன்னா குடல் வலிமை அடையும், சிறுகுடல் பெருங்குடல் வலிமை அடையும், பைல்ஸ் நோய் வராது. பைல்ஸ் நோய் இருக்கிறவங்களுக்கு பைல்ஸ் மருந்து கொடுத்தாலும் இதை கூட கொடுத்துருவேன். அப்போ 15 நாளில் பைல்ஸ் நல்லாயிரும், மீண்டும் பைல்ஸ் வராமல் இது பார்த்துக்கும். இதை மட்டும் அப்புறம் வாங்கி நைட் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா உள்ள சூடு இருக்காது, மலம் தங்காது, குடலுக்கும் வலிமை கொடுத்துரும், குடலும் பலமாய் தானாக இயங்குறக்க ஆரம்பிச்சிடும். குடல் இயக்கத்தன்மை குறைபாடு தான் மலச்சிக்கல். அது சரியாக இப்படி சுருங்கி விரிஞ்சு வெளியே அனுப்புனா பிரச்சனை இல்லையே, அந்த இயக்கத்தை சீர்படுத்தி கொடுத்துரும். அதுக்கான சத்து பொருட்கள் எல்லாம் ஒன்று சேர்த்தி அப்புறம் நானே ஒன்று செஞ்சேன். அவர் செஞ்ச மாதிரியே நல்லா எனக்கு அமைஞ்சிருச்சு. அதனால் இது அதிலிருந்து சின்ன வயசுலேருந்தே இதை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். மக்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்காங்க. மலச்சிக்கல் பலச்சிக்கல், மனச்சிக்கலையும் உருவாக்கும் மலச்சிக்கல். அதனால் சூடு உண்டாக்கும், கண்ணெரிச்சலை உண்டாக்கும், எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அதனால் சுகபேதி அல்வா நைட் சாப்பிடும்போது இவங்களுக்கு இதெல்லாம் சரியாகி மூல நோய் வராமையும், மூல நோய்ங்கிறது மிக கடுமையான நோய். இதுக்கு நிறைய பேர் உட்காந்துட்டே வேலை செய்கிறவங்களுக்கு, பைக்லேயே 65 கிலோமீட்டர் சுற்றுறாங்கிறவங்களுக்கு, இவங்க எல்லாமே சூடு ஏறும், மலச்சிக்கல் வரும். இதை விட நீங்கள் 40 வயசுக்கு மேலேன்னு சொன்னீங்க, 15 வயசு 20 வயசுலேயும் மலச்சிக்கல் இருக்குது. 23 வயசு பொண்ணு 3 நாளைக்கு போகிறது இல்லைன்னு வர்றாங்க. 3 நாளைக்கு போகிறது இல்லையா, ஒன்றுமே பண்ண முடியலையா, என்னென்னமோ பண்ணி பார்த்துச்சான், வந்தது. அப்புறம் நம்ம இதை கொடுத்தோம். காலையில் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை, 2 தடவை சாப்பிடுனேன். இப்போ கரெக்டாக போயிட்டுருக்கு. அந்த மாதிரி மலச்சிக்கலை நீக்கிட்டா நம்ம நிம்மதியாக இருக்க முடியும், மன நிம்மதியோடு இருக்க முடியும், வயிற்றில் பாரம் இருக்காது. அதனால் இது ஒரு அருமையான ஒரு காம்பினேஷன் அமைஞ்சதுனால இதுக்கும் வந்து நான் ப்ரிப்பரேட்டரி மெடிசனல் லைசன்ஸ் எடுத்துட்டேன். ஓகே. அதனால் இது நிறையா போகணும் அப்படிங்கிறதுக்காக லைசன்ஸ் எடுத்துருக்கோம். இது நல்லாயிருக்கும். இந்த சாப்பிட்டு குடல் பிரச்சனைகளை சரி பண்ணிக்கும். ஏன்னா நண்பர்களே, பல வருஷமாக உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கா, பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கா, குடல் சரியாக இறங்குது இல்லையா, அதே மாதிரி 2 பாத்ரூம் சரியாக போகிறது இல்லையா, 1 நாள் 2 நாள் தள்ளி போதா, இல்லை விட்டு போதா, யோசிக்கவே வேண்டாம்.
ஏன்னா அலட்சியமா நினைக்காதீங்க, மலச்சிக்கல் பல சிக்கலை உருவாக்கும். நான் சொல்ல சித்தர்கள் சொல்லுங்க, அஜீர்ணமும் மலச்சிக்கலும் ஆதி நோய்கள், அதனால் வர்றதான் மீதி நோய்களையும் சொல்லிட்டாங்க. அப்ப அதை ரெண்டையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான உணவு பார்த்தீங்கன்னாக்க இந்த சுகபேதி அல்வா. இது இவ்வளோ மூலிகைகள் இருக்கு, கண்டிப்பா வாங்கி பயன்படுத்தி பாருங்க. எல்லார் வீட்லயும் பெரியவங்களுக்கு கண்டிப்பா இது தேவைப்படும், வாங்கி வச்சுக்கோங்க. இதனால 100% சைடு எஃபெக்ட் இருக்காது. இதை வாங்கி பயன்படுத்தி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.